ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கொங்கனாபுரம் சின்ன பழனிக்கு போக போகிறோம். அந்த மலைக்கு நானும் போகிறேன், நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிங்க, பார்த்துக்கிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்லாம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறோம், நீங்களும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்மளோட வண்டி, இப்போ தான் நம்ம வண்டியில் விளாக் பண்ணுறோம், நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சின்ன பழனிக்கு போகிறோம், நீங்களும் வாங்க போகலாம். இதுதான் கொங்கனாபுரம். கொங்கனாபுரத்தில் போயிட்டு இருக்கிறோம். போய் அங்கேருந்து நம்ம சின்ன பழனி போக போகிறோம், வாங்க போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொங்கனாபுரம் வந்துட்டோம். கொங்கனாபுரத்துலேருந்து நேராக அங்கே சின்ன பழனி போக போகிறோம், வாங்க போகலாம். இதே மாதிரி வழியில் வந்துகிட்டே இருங்க. சேலம் டு கொங்கனாபுரம் பேக் சைடு போகிற வழியில், சங்கீர் போகிற வழியில், இந்த வழியில் வந்தீங்கன்னா குடிக்கிங்காடு இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்லாம் வரும். அந்த ஊர்லாம் வந்துட்டுருந்தீங்கன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது சின்ன பழனின்னு. அந்த சின்ன பழனி வந்து நீங்கள் இப்போ வழியில் போயிட்டு நாங்கள் அந்த போட காட்டுறேன், உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோயில் போகிற வழி. அதுதான் அந்த சின்ன பழனி கோயில் போகிற வழியில் இருக்குது. இந்த வழி என்னதுன்னா சேலம் டு சங்ககிரி போகிற வழியில் கொங்கனாபுரம் டு பேக் சைடு போகிற இந்த வழி இது. இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா நடுவுலேயே பார்த்தீங்கன்னா 2-3 ஊர் தள்ளி இருக்கும். அந்த ஊர் தாண்டியே இந்த பார்த்திங்கன்னா பாலதண்டாயுதபாணி கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு ஒட்டியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீதி போவோம். அந்த வீதி வழியாக போனீங்கன்னா நீங்கள் நேராக எங்கேயுமே போக தேவையில்லை, நேராக கோயிலுக்கு அடிவாரம் போயிடும். நீங்கள் அடிவாரத்துலேருந்து மலை ஏறி போய் பார்க்குறோம், வாங்க போகலாம். வர வழியிலே பார்த்தேன், எவ்வளோ பெரிய ஆலமரம் நீங்களே பாருங்கள். இந்த ஆலமரம் சின்ன பழனிக்கு போகிற வழியில் இங்கே பாருங்கள் இருக்குது. இந்த வழியில் போகிற வழியில் நம்ம இருக்கிறோம். இப்போ சின்ன பழனி நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார்டிங்லேயே ஒரு கோயில், அந்த ஒரு கோயிலுக்குது படிக்கட்டு அப்படியே ஏறி போகிறோம், மலையை பார்த்துட்டு வரோம். இது ஏன் சின்ன பழனின்னு சொல்கிறாங்கன்னா, பழனி மலையும் பார்த்திங்கன்னா இந்த மலையும் பார்த்திங்கன்னா சேம் அப்படியே ஒரே மாதிரியே இருக்குமா, பழனி மாதிரியே. அதனால் இது சின்ன பழனி அப்படின்றாங்க. மேலே போகலாம் வாங்க. இப்போ மேலே போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே வரோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருக்கிறாரு, வலம்புரி விநாயகர். அதில் பார்த்தோம்னா தெரியல, லைட்டாக தெரியவார்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மலைக்கு போக போகிறோம், விநாயகரை தொட்டு கும்பிட்டு. அதுவும் ஒரு பிள்ளையார் இல்லைங்க, 2 பிள்ளையார். நானே இப்போ தான் பார்க்குறேன். இங்கே ஒரு பிள்ளையார், இது வலம்புரி, இது இடம்புரி. 2 பிள்ளையார். பார்க்கும்போது அப்படியே மெய் செலுக்குதுங்க, உடம்புலாம் அப்படியே செலுக்குது. வாங்க போகலாம் மேலே. முத இந்த கோயிலுக்கு இப்போ தான் நானும் வரேன். நாங்கள் தொட்டு கும்பிட்டு, அப்பா முருகா, ஆமாங்க, பார்க்க ஓரளவுக்கு நமக்கு பழனியோட ஃபீல் வருது. மேலே கோயில் கேட்டு பூட்டி இருக்குதா, இல்லை கேட்டு இல்லாமல் சும்மா ஃப்ரீயாக இருக்கா என்னான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்களேன், அப்படியே பழனி மாதிரியே படிக்கட்டுலாம் பாருங்களேன், அப்படியே செம்மையாக இருக்குது. மேலே போய் உங்களுக்கு நான் வியூ பாயிண்ட்டு காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. கீழே பாருங்கள், ஒரு பாதம் இருக்குது, யாரும் பாதம் எடுத்திருக்காங்க. என்னென்னு போட்டிருக்கு, ஏதோ ஒரு பாதம் போட்டிருக்குங்க, ஆனால் தெளிவாக எழுத்து தெரியல. வேண்டுதல் என்னமோ எழுதியிருக்காங்க, முருகன் வேண்டுதல்னு. எனக்கு என்னன்னு தெரியல, முழுசாக தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மேலே போகலாம். மலை ஏறி ரொம்ப நாள் ஆச்சு, சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே ஒரு 10 படி 20 தான் 30 தான் ஏறினேன், முடியல. அதை மூச்சு வாங்குறது எனக்கு. அதுக்கு தான் டெய்லியும் சைக்கிளிங் பண்ணுறதே, வாக்கிங் போகிறது சேலத்தில்.
இப்போ நம்ம இப்போ போகிறதும் இல்லை ஒன்றும் இல்லை. வாங்க அப்படி மேலே போகலாம். மேலே பாருங்களேன், ஆளுங்களும் இருக்கிறாங்க, படிக்கட்டுலலாம் ஏறுது. இப்படி இவ்வளோ படிக்கட்டுக்குது, இப்படி யார் போகிறோன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் தூரத்தில் ரைட் சைடில் ஒரு இடம் போகுது. அது என்னன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் பயமாகுது, ஏதோ குகை மாதிரி ஏதோ இதில் என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. ஏதோ கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன், சாமி கோயில். அங்கே போய் இப்போ பார்க்கலாம். அட்வான்டேஜாக இருக்கிறதே. பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஏதோ வழி போகுதுங்க, தெரியுதுங்களா? நம்ம அவ்வளோ தூரம் போக வேணாம், ரிஸ்க்கு ரொம்ப. பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு கோயில் குகை மாதிரி சின்னதாக இருக்குது. பிள்ளையார் பாருங்கள், புடைப்பு சிற்பம். அப்படியே செதுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே வந்திருக்கு. அப்படியே இந்த ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது பாருங்கடா. உள்ளே அப்படியே வந்து பார்க்குறேன், ஒரு பிள்ளையார் செம்மையாக இருக்குது. வாங்க அப்படியே கீழே போய் அடுத்த இதை பார்ப்போம். வரவங்க இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். பாருங்கள் தான் வியூ பாயிண்ட்டு உங்களுக்கு காட்டலான்னு இருந்தேன். நேராக குகைக்குள்ளேருந்து அப்படியே நேராக வந்தோம்னா ஒரு வியூ பாயிண்ட். இதை விட நான் அதிக ஹைட்டில் போய் பார்க்குறோம், வாங்க போகலாம். பாருங்கள் வந்துட்டோம் நம்ம கோயில்.